இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ வீடியோவ பார்த்துட்டு நெறைய பேரு க்ரோ ஐபிஓ பத்தி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நார்மலாவே நான் ஒரு ஐபிஓ பத்தி அதோட கடைசி நாளோ, இல்ல அதுக்கு முந்தின நாளோ தான் அப்டேட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஐபிஓ ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா, நம்ம வீடியோவ ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் எதனால இந்த மாரி ஐபிஓஸ் எல்லாம் அது குளோஸ் ஆகுறதுக்கு மொத நாளோ, அதுக்கு முந்தின நாளோ போடுறேன்னா, இந்த மாரி டயத்துல தான் நமக்கு ஒரு அக்யூரசி கிடைக்கும். யார் யாரெல்லாம் இத பை பண்ணியிருக்காங்க, நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்ற மாரி அக்யூரசி 80%க்கு மேல கிடைக்கும். அதனால உங்களுக்கும் சொல்றேன், ஐபிஓவ அவசரப்பட்டுலாம் அப்ளை பண்ண வேணாம். கடைசி நாள் அப்ளை பண்ணுங்க போதும். இந்த குரோ ஐபிஓ எனக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. நானும் அப்ளை பண்ண போறேன். இதுல நான் 15-20% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எத்தன லாட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு நெறைய பேர் கேள்வி கேட்கிறீங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான பதில் தான். ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு அந்த காசு தேவையில்லன்னா, எவ்வளவு காசு இருக்கோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்க. நம்ம 10 அப்ளை பண்ணாலும் நமக்கு 1ஓ 2ஓ தான் கிடைக்கும். கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துல லிஸ்டிங் கெயின்ஸ்ல வித்துட்டு வெளில வந்துரலாம்.